அவன் எங்கே நடிக்கிறான், அவன் தான் வாழ்கிறானே. சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் கண்ண, என்னுடைய தம்பியோடைய மகன். அதில் அசூரனில் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நடிப்பில் ஒரு மிருகம் பிசாசுன்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிற ஆள் என் தம்பி தனுஷ். அவருக்கு ஈடு கொடுத்து கூடவே படம் முழுக்க நடித்து வந்திருப்பான். அதுலேயே முதல் படத்துலேயே. இந்த படத்தில் முதல் அந்த 15 நிமிஷம் வந்து அவன்தான் ஹீரோவாக இருக்கான். கற்பனா வந்து அந்த அதில் வந்து கீழே வித்தாட்டி போட்டு அவன் அந்த நெஞ்சில் வச்சுட்டு, இது எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் தாத்தேன் அப்போ அந்த காலத்திலேருந்து வந்த கோவம்டா, எங்களுக்கு தாண்டா அந்த வீரம் வரும், உங்களுக்கு வராதரான்னு சொல்லி அடிப்பான்ல. அந்த இடத்துலலாம் மெய் சிலுத்துட்டேன். ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க, கென் வந்து அசத்திட்டான், பிரமாமா நடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அது தம்பியும் சொன்னான், வெற்றி அவனை பாருங்க அப்படின்னு, ஆள் எப்படி சண்டை செஞ்சுருக்கான் அப்படின்னு. சிறப்பாக நடிச்சிருந்தான். அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. நல்லா நடிச்சிருந்தான். அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சில கட்சி இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளை திராவிட கட்சிகளில் சார்ந்த படம் எடுத்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சுட்டி காட்ட முடியுது. மற்ற தமிழ் தேசிய கொள்கைகளை பேசக்கூடிய படங்களை வந்து ஏதாவது தவறாக எடுத்தாங்கன்னா நம்மளால சுட்டி காட்ட முடியுது. ஆனால் இடதுசாரி கட்சிகள் இடதுசாரி சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய படத்தில் எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த படம் இந்த மாதிரியான சில பிழைகளோட தவறு சொல்லி கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் முதல்ல இது எல்ரைட்டு குமார் அவர்கள் தயாரித்து என்னுடைய தம்பி வெற்றிமாறன் எடுத்த விடுதலையினுடைய 2ஆம் பதிப்பு இது. முதல் இதில் பார்த்தோம், அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை முடிச்சிருந்தார். இப்போ 2ஆம் பாகம் வந்து வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம்ம இன மக்கள்னு இல்லை, உலகம் பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே ஒரு விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனும் மீட்க முடியும், காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானதில்லை, உலகம் பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானது தான். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை, மொத்த மானுட சமூகத்துக்கும் தான். அப்படியான ஒரு படமாக தான் இதை நீங்கள் ஒரு படம்ங்கிறத ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு புரட்சிகர ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம். ஒரு நாவல், ஆங்கிலத்தில் நாவல், ஒரு புதினம் அப்படி தான் சொல்லணும். அதில் இருக்கிற உரையாடல்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்குறேன். வெறும் வார்த்தைகள், சோடனை மிகுந்த சொற்களாக நான் பார்க்கல. அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட, எப்படி வைரம் அது நிலக்கரியாக மாறுதோ, மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் வந்து கரியாக மாறுது. அது மாதிரி நீண்ட காலமாக வலி, காயம், துயரம், துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழி தான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலாக நான் பார்க்குறேன். அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமாக வந்து விழுந்திருக்குது. அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடுகள். அது ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையாக தான், ஒரு பாடமாக தான் இதை பார்க்குறோம். குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை, கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் இது மறைமுகமாக எப்படி பார்த்தாலும் எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய இது போராட்ட வரலாறு தான் இருக்குது. வாத்தியார் கலியபெருமாள் பெருமாள் வாத்தியாராக வர்றாரு. அவருடைய முடிவு இது இல்லை, அது தம்பி அவர் திரைக்கதைக்காக, திரைப்படத்திற்காக, அது ஒரு படைப்புக்காக அதை முற்று வச்சிருக்கிறார். இதில் எவ்வளவோ காட்சிகள் அப்போ நெகிழ்ந்து உருகி போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும். அது கடைசி நொடிகள் வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற விளக்கம், நீங்கள் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, 5 பேர் ஒரு தெருவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்க
அவங்க மேலே வண்டி ஏறிடக்கூடாதுன்னு திருப்புறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ யார் மேலே ஏற்றுவீங்கலாம் அந்த உதாரணம்லாம் வந்து நடைமுறையில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலை, யதார்த்தத்தை இதை விட எடுத்து சொல்லிட முடியாது. மனசை விட்டு நீங்காத எத்தனையோ இடங்கள் இருக்குது. அதில் கடைசியாக பாத்தியாரா வந்து அவர் தூக்கிக்கிட்டு வரும்போது தடுமாறி கீழே விட்டுறா. அப்போ என் தம்பி தமிழ் வந்து அவர் இது என்னடா பணத்தை கூட தூக்கிட்டு தூக்கிட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது தம்பி சூரிய இப்படி நிமிந்து இப்படி பார்ப்பான் பாருங்கடே, அது பொணமாடா அப்படின்னு அந்த அந்த உணர்வு அந்த அந்த ஒரு காட்சியெலாம் அப்படி நெகிழ வச்சிருது. இது இந்த தலைமுறைக்கு தேவை. எந்த ஒரு தத்துவம் வந்து தடுமாறி வீழுதோ அப்போ புதிய புதிய கோட்பாடுகள் பிறக்கும். இங்கே இப்போ இந்த மண்ணில் பறக்கிற புரட்சிகர அரசியல், நாங்கள் சொல்கிற தேசியன உரிமை அதில் வருதில்ல, தேசியனங்களின் தன் உரிமைங்கிறது. நாங்கள் பேசுகிறதெல்லாம் தமிழ் இனத்துக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, உலக பொதுமைக்கு எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு தேசியனங்களின் உரிமை என்று நாங்கள் பேசுவது வந்து தெலுங்கர்களுக்கு, மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, பீகாரிகளுக்கு, குஜராத்திக்கு, மராட்டியிற்கு, எல்லாருக்குமான காஷ்மீரிக்கு, எல்லாருக்குமான தேசியனங்களின் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் இது ஃபாசிசம், இது செப்பரேட்டிசம், இது சாவனிசம் எல்லாம் பார்க்குறது அது சரி கிடையாது. இப்போ அந்த இதில் என்னோட உணர்வோட 100 விழுக்காடு பொருந்தி போகிற படம்ங்கிறனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்கிறது மகிழ்ச்சி, பெருமை. அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாங்கிறத எதை சொல்லி புகழ்றதுங்கிறது. வேல்ராஜெலாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆங்கில படங்களைப் போல் அந்த நகர்வும் அந்த பனிக்காடுகளுக்குள்ள அவர் பயணித்த விதம், குறிப்பாக எங்கள் அப்பா இளையராஜா, அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வயசுலேங்கிறாரு, எந்த வயசுலேயும் சிறப்பாக செய்வார். அவ்வளவு அசாத்தியமான இசையில் அந்த காடுகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் இசையில் அவர் கொடுத்துருக்கிறது அசாத்தியம். ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளவு சிறப்பாக வச்சுக்காங்க. குறிப்பாக சேத்தன் ஐயா, ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், என்னுடைய தம்பி சூரி, சேதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் கூத்துப்பட்டையில் படித்து அவர் இவ்வளோ காலம் இருந்து போராடி திரைப்படத்தில் இப்போ கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே போயிட்டார் அவர். ஆனாலும் இது அவர் படத்தில் அவர் திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு பெரிய படைப்பு. அவருக்கு சேதுக்கு வந்து இது ஒரு வரலாற்று கதாபாத்திரம். அதை எடுத்து அவ்வளவு நேர்த்தியாக செஞ்சிட்டார், சாதாரணமாக செஞ்சிட்டார். அவர் உடல் மொழியும் அந்த உரையாடல் உச்சரிப்பும் வந்து அவ்வளவு சிறப்பாக வந்துருக்கு. கடைசியாக அவர் அமுதன் கதாபாத்திரத்தில் என் தம்பி நான் கூட என்னடா நம்ம ஐயாவை சுட்டுட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவு இது அதில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழில். அது விடுதலை அப்படிங்கிறது முதல் பதிப்போ 2வது பதிப்போ ரெண்டுமே சிறந்த படைப்பு. இப்படி ஒரு படத்தை அவன் என் தம்பி வெற்றிமாறனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்க விட்ட தயாரிப்பாளர் தம்பி ஒரு மணிகண்டன், அவருடைய எல்டர் நிறுவனத்தினுடைய குமார், அவனை தம்பியோட ஒத்துழைச்ச ஒரு கலை இயக்குனர் உதவியாளர்கள், அந்த மலைகளில் சாப்பாடு கொண்டு கொடுத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், படத்தொகுப்பாளர், சண்டை காட்சி அமைத்த கலைஞர்கள் எல்லாருமே மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். ஒலிக்கலவை செய்த பொறியாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது உலக தமிழ் மக்கள் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு அரிய படைப்பை என்னுடைய தம்பி கொடுத்துருக்கிறாருங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. வேற அது அந்த உரையாடலில் இவ்வளோ உரையாடல் இருக்குது, அதை மட்டும் எல்லோரும் குறி வச்சு கேட்குறீங்களே, எதை அர்த்தம்? அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை. அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள். தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது. தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தைத்தான் தலைமை இருக்கணும். இப்போ எங்கள் முன்னோர்களை எடுத்துக்கிறோங்க. எங்கள் முன்னோர்களை இப்போ அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறோங்க. கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, எங்கள் ஐயா, எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சீபா ஆதித்தனர், மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க. மறைமலை அடிகள், திருவிக்கா, இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தியர்கள்.
அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், ஜீவானந்தம், உங்களுக்கு தெரியும் தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர், எங்கள் பாட்டனார் வஉசி, இப்படி எல்லோரும் முன்னோர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒழியா, அதை தான் நீங்கள் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பித்ததான். குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடுங்கிறது எனக்கு அவர் சொன்னது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம் பூரா நிகழ்ந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு. அதை தான் அவர் சொல்கிறார். சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் எங்ககிட்ட இருக்கிறீங்க, கூட்டணி வைக்காமல் எப்படி வெல்ல முடியும்னு. இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி. ஒரு கட்சியோடு நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும்? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது. நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன், நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பித்தேன்? அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒன்றுமே கிடையாது. அது வேறு, அது வேறு. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அரசியல் வேறுன்னா அரசியல் யாருக்காக செய்கிறது? பேசாதீங்க. கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமை இங்கே இருக்கா? கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவங்கிறார். 10 பாவம் சொல்கிறார் காந்தி, அதில் ஒன்று கொள்கையற்ற அரசியல். கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதில் போய் எந்த இதில் அதில் கூட்டணி வைக்கிறீங்க? அப்போ தனியாக கொள்கை இதுக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ 10 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியாக கட்சி தேவை இல்லையே. அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம், அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு அதுக்கு? அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல. கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பிங்க. கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? நீங்கள் வரலாற்று சாதனைகளில் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில்? சொல்லுங்கள், எப்படி வெல்ல முடிஞ்சது? 14 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியாக நின்று 37 ஏடு அப்படி வெல்ல முடிஞ்சது. அதெல்லாம் இங்கே சிக்கல். அது இல்லை. தனியாக நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும், செலவு, அதுக்கான காலத்தை விலையாக கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது. அதனால் அது அந்த சமரசங்கள் வந்துடுது. அதனால் நீங்கள் எடுத்தோடனே என்னென்னா அந்த இப்படி சொல்கிறாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு. அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து தான், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான். ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீர்களோ அதில் சமரசம் இல்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீங்களா, தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா, அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறது எதிர்க்கிறது முடிவு செய்யப்படும். அதனால் அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன். அது மிக சரியாக சொல்லியிருக்கிறாரு. சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கதான் நான் நினைக்கிறேன். ஒரு மதத்தை போற்றுவது, மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது, அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும்? நக்சலுங்கிறது புனிதமான சொல். அதை போய் நீங்கள் திருப்பி பேசிக்காதீங்க. நீங்கள் நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்கள். இதில் காட்டப்படுற நக்சல்னா இந்த படம்ங்கிறது இங்கே பாருங்கள், ஒரு போராட்டக்காரன், ஒரு போராளி எங்கே வாரான், இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா? வலிக்கிறதுனால கத்துவான், ஒன்று பசித்து கத்துவான், வலியினால் கத்துவான், அப்படி தானே? அப்போ அது ஏன் கத்துறாங்கிறத நீங்கள் கேட்காம கத்துறான், சும்மா கத்துறான், பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அப்படி பார்த்தா அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க, நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க, பிரிவினைவாதிங்கிறீங்க, டெரரிசம்ங்கிறீங்க, சாவனிசம்ங்கிறீங்க, மாவோயிஸ்ட்டுங்கிறீங்க. இவனுடைய பிறப்பு என்ன தம்பி? இவனுடைய பிறப்பு என்ன? இதையெல்லாம் கற்பிக்கிறது யார்? அதிகாரம். அதிகாரம்ங்கிறது என்ன? இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டது தான் அதிகாரம். அதுக்கு காதுகளே கிடையாது, அது கண் இருக்குது, கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு. கால்களை வச்சு மிதிக்கு நசுக்கும். நீங்கள் எது ஒன்று பேசினாலும் உரிமை, என் நிலத்தை எடுக்காத, என் வீடை இடிக்காத, என் வளத்தை எடுக்காத, ஐயோ என் மலையை வெட்டாத, என் வளத்தை சுரண்டாத, என் உரிமையை கொடு, எனக்கு வேலை கொடு, எனக்கு இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதித்து நசுக்கும். அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அரசு, இதுதான் அதிகாரம்.
இந்த அதிகாரம் சொல்கிறதையா கேட்குறீங்க நக்சல்னு? அநீதி எதிர்த்து போராடுறவன் தானே இங்கே தேவைப்படுது. அப்புறம் அநீதி எதிர்த்து போராடி தானே நீ விடுதலை பெற்ற. அப்போ பகத்சிங் நக்சலா? சுபாஷ் சந்திர போஸ் நக்சலா? அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து போரிட்டவனெல்லாம் நக்சலா? அப்போ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் எது கொடுமை? அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, என்னப்பா அவங்க கோட்பாடு இதில் சொல்லப்படல. இல்லை, அவங்க கோட்பாடு சொல்லப்படல. ஒருவேளை அவங்க கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தால் ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க. இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது, போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது, உயிரை விட உரிமை மேலானதுங்குது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன? சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அது அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது, அது கருத்து அது. அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு. இப்போ 20ஆம் தேதி தான் வந்திருக்கு. நீதிமன்ற வளாகத்துலேயும் பள்ளிக்கூடத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்க வாத்தியாரை கொன்னது, நீதிமன்ற வளாகத்தில் கொன்னது, இதுகளெல்லாம் எப்படி? இதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தான் போய் கொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா? வன்முறையே இந்த நாட்டில் இல்லையா? 15 பேரை ஸ்டெர்லைட்டு ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமாக இல்லையா? அது மாதிரி காட்சி தானே இதில் இருக்குது. நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ளே சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்கள் கேள்வி கேட்கல. கேட்டால் திருட வந்தாங்கிறீங்க. திருட வந்தால் கைது பண்ணி சிறையில் தானே போடணும், சுட்டு கொள்ளணுங்கிறது நீதி இல்லையே. அப்படி ஒன்றும் இல்லையே. அந்த அதிகாரத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில் வெட்டி ஏற்றுற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்கள் கேட்டிங்களா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? நீங்கள் எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனையே சுடுறியே, கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டிங்களா? வர்றான், ஏன் நீ சுடலை? ஏன் நீ கைது பண்ணல? அப்போ எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது இல்லை அவன் பிரச்சனை, தமிழனுங்கிறதான் பிரச்சனை. இப்போ நான் கேட்குற மொழி புரியுதா? அப்போ என் வழி உங்களுக்கு உணர முடியும். அப்புறம் இது வந்து கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்கள், எடுக்கப்பட்டிருக்கா? நீங்கள் வீரப்பனை தேடுற வேட்டையில் எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க? எவ்வளோ பேரை காணா பணமாக்குனீங்க? அப்போ யாரு? அது தெரியாது, அது தெரியாது. இது வந்து முதலமைச்சர் பார்க்கறதுக்கு எடுக்கிறதில்ல, ஒவ்வொரு குடிமகனும் பார்க்கறதுக்கான படம் இது. அதுதானே அப்படி தானே எடுத்துருக்குது. இது அவர் பார்க்கலாம், நேரம் இருந்தால் பார்க்கலாம். அது எல்லாரும் பார்க்குறது தானே எடுத்துருக்குது படத்தை. யாரும் பார்க்கக்கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து சொல்லியில்லை, யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லியில்லை. நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள், இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள், எங்கெங்கே நடக்கிற மானுட குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள், அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள், அது எல்லாமே இந்த கதையில் வெளிப்படுதில்லை. அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை மறுக்க முடியாது. இந்த பெருமையை வந்து சாதியில் வச்சது தான் பிரச்சனை. இந்த இந்த இனத்திற்கு எப்படின்னா, திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊற்றப்பட்டதுனால எல்லா பெருமையும் இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுட்டதுனால அது போதை. அது ஐயா பெரியார் அவர்களே சொன்னது தான், மார்க்ஸ் போன்ற மேதைகளும் சொன்னது தான். இந்த கள்ளு சாராயம் மற்ற போதைப் பொருளாக அது குடித்தா தான் ஏறும், தொட்டு நாக்கில் வச்சா தான் ஏறும். ஆனால் சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடும். கள்ளு சாராயம் குடித்தவன் வந்து படுத்து எந்திரிச்சானா தெளிஞ்சிருது. ஆனால் சாதி மத போதை ஏறினா செத்து பாடையில் போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணாலும் போகாது. ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் சனி அடக்க சுடுகாடு இடுகாடு இருக்குது. செத்து அடக்கம் பண்ணி கல்லறையில் கூட நீங்கள் சுப்பிரமணிய நாடார், ஆறுமுகத்தேவர், உங்களுக்கு தெரியும், இப்படி ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்போ அங்கே அந்த கல்லறையில் கூட அந்த சாதி தொங்கிக்கிட்டு இருக்குது. அது அப்போ அதனால தான் இது ஒரு கொடிய நோயாகி போயிடுச்சு. அந்த சாதி மேலே ஒரு பெருமையை வச்சதுனால எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது, எது செத்தாலும் சரி தன் மதம் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கொலை விழுகுது. அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, வகுப்பறையிலிருந்து, அறிவு கருவறையிலிருந்து, அந்த பிஞ்சு நெஞ்சுகளிலிருந்து நல்விதைகள் தூவப்பட்டு அது வரும்போது தான் அது சரியாக வரும். அதுக்கான இது இல்லை நம்மகிட்ட, அப்படி அமைப்பு இல்லை. அது
இந்த ஆணவ படுகொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சாதிய கொலைகள் எல்லாமே நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. சமூகத்தை சாதி தான் மரியாதை. பழனிவாரதி அவர்கள் சொன்னதான், சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும் தான் சொல்ல தோணுது. சாதியில் தான் பெருமைன்னு வச்சுட்டதுனால நம்ம பொண்ணு அவனை கட்டிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமூகத்தில் தலை காட்டுறது? இது ஒரு கர்மம் இருக்குல்ல இங்கே. அதுக்கு தான் இந்த கொலைகள் நடக்குது. அதை கடும் சட்டம் மூலமாக தான் ஒழிக்கணும். அப்படி சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் செய்தவர்களுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பில் கல்வியில் எல்லாவற்றிலையும் முன்னுரிமை கொடுக்குற சட்டம் இயற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துரும். நான் மொத்தமாகவே எதிர்க்கிறேன், அதை வெறுக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நேற்று கூட ஒரு தம்பி கிரெட்டா அப்படின்னு ஒரு கார் வாங்கினேன். கார் இந்த மயிலுந்தின் விலை 13 லட்சம், ஆனால் இது 15 லட்சம் அதுக்கு வரி மட்டும் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாப்புல. நீங்கள் இந்த பாப்கார்ன் தானே உணவு பண்டத்தில் சொல்கிறீங்க. பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி உங்களால் நம்ப முடியுதா? இடுப்பு கீழே விளங்காத ஒரு பயணிக்கிற முற்சக்கர வாகனம் இருக்குல்ல, மாற்றுத்திறனாளிகள், அதுக்கு வரி. கேட்குற திறன் கருவி இருக்குல்ல, அதுக்கு வரி. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கருமம் இளவு வரியும் எடுத்துகிட்டு போங்க. அந்த வரி வருவாய் இருக்குல்ல, என்னவா இந்த மக்களுக்கு திருப்பி வருதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள். அதை தான் நான் பல காலமாக கேட்குறேன். இந்த நாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. அந்த 3 விழுக்காடு வரியை விதிக்கலாமா வேணாமாங்கிற விவாதம் 3 நாள் நடந்ததுன்னா உங்கள் யாரால நம்ப முடியுதா? யாராலே நம்ப முடியுதா? இப்போ யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். பாப்கார்னையும் விட கொடுமையெல்லாம் இருக்குது. அது நான் தான் முதல்ல அதை கேட்டேன். இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டது நான் தான். அது முதல்ல அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆதங்கம் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கும். எங்கள் ஐயா அன்புமணிக்குன்னு இல்லை, எல்லா தமிழனுக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், நீங்கள் சனாதனம்ங்கிறீங்க. சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல, கிடைச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சனாதனம். இந்த இடத்துல இவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும், உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த நிலைமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சனாதனம். உங்கள் அப்பா இருப்பார், அப்புறம் நீங்கள் வருவீங்க, இப்போ நீங்கள் இருப்பீங்க, உங்கள் மகன் வருவார். இவ்வளோ பெரிய நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வி நீங்கள் எழுப்பி பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கிறோம் நாங்கள். அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துரைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துருச்சுன்னு கொடுத்தீங்க? அந்த கேள்வியை கேட்க வேண்டியது, கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க. நீங்கள் முற்போக்கு பேசுனீங்க, சுயமரியாதை பேசுனீங்க, எல்லாம் பேசுனீங்க, பகுத்தறிவு பேசுனீங்க. கடைசியாக நீங்கள் முற்போக்குவாதிகளை, சீர்திருத்தவாதிகளை, புரட்சியவாதிகளை உருவாக்குவதில் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சுட்டீங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுகிறாரு, எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமைகள் என்று கூட சொல்லுங்கள், எங்களுக்கு பெருமை தான்னு பேச வச்சுட்டீங்க. நான் சொல்லலை, அவரே சொல்கிறாரு, நாங்கள் கொத்தடிமைகள் தான். இதை நம்ம 2 பேரும் பேசி என்ன இருக்குது? முதல்ல இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கங்கும் போதே நான் தான் இதை பேசினேன். இப்போ என்னுடைய பேச்சு இருக்குது, காணொலியில் இருக்குது. ஏன் நீங்கள் எங்கள் ஐயாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்போ கூட சொன்னேன். இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போகிறதா கூட பேச்சு வந்தது. அந்த வாய்ப்பையாவது எங்கள் ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன். அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாநிதி அவருடைய காலத்தில் இருந்து வந்த ஒருத்தர். இவருக்கு எம்ஜிஆர் காசில் படித்தவர் இவர். அவர் நினச்சிருந்தா எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம். அவ்வளவு இது அது. இப்போ அதை போய் நம்ம பேசி ஒன்றும் இல்லையே. நம்ம இதை கேட்குற எல்லாருக்கும் உங்களுக்கு வருத்தம் வருதா? அதில் இருக்கா? எனக்கு இருக்குது, கோபம் இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தம் வந்துச்சுன்னா சரியாயிடும்.
என்ன தத்துவம் அந்த இடதுசாரி தோழர்கிட்ட கேளுங்க, உங்கள் தத்துவம் என்னன்னு கேளுங்க. இல்லை உங்கள் தத்துவம் என்ன சொல்கிறது? நீங்கள் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினை இங்கே இருக்கிற முக ஸ்டாலின் ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிறது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தத்துவம் இருக்கா? வேறு ஏதாவது தத்துவம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு நீங்கள் காம்ரேட், இன்னைக்கு நீங்கள் கார்பரேட். உங்களுக்குள்ள என்ன, நீங்கள் என்ன தத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் எந்த தத்துவம் உங்கள்கிட்ட உயிர் படம் இருக்குது? எந்த தத்துவம் இருக்குது? தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன், உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை. அவன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்னு கேட்டது லெனின். நீங்கள் தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் 10,000 கிலோமீட்டரு. தேசிய உரிமைக்கு நிற்கிறீங்களா நீங்கள்? நான் அதை கேட்டால் லெனின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்கள் சொல்கிற இலவகர் மந்திரத்தை எங்கே போய் பொருத்துறது? எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க? மொழிக்கு நிற்க மாட்டீங்க, நிலம் வளத்துக்கு நிற்க மாட்டீங்க, அப்புறம் இனம் கிடையாது, இன உரிமை கிடையாது. எந்த இடத்துல நிற்பீங்க? என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலை இலக்கியம், என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை? கலை இலக்கியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க, அது எங்கே இருப்பா? அது எங்கே? அதுவும் இல்லை. நீங்கள் போய் இதில் அது தத்துவத்தை உள்வாங்கலை அப்படின்னு, இது எப்படி இருக்குது? கொடுமை தான். உள்வாங்கியதால தான் அவனுக்கு இந்த படத்தையெல்லாம் இப்படி படைக்கணும்னு தோணுது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற நான் எங்கேருந்து வந்தேன்றீங்க? பல வேறு, ஒரு வேர் இல்லை, திராவிட வேர் மட்டும் இல்லை, மார்க்சிய வேறு, மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலையும் நின்று இங்கிருந்து வந்தால்தான். 5 விரல், ஒரு விரல் பிடிச்சி நடக்கல, 5-6 விரல் பிடிச்சி நடந்தால் கடைசியாக எங்கே வந்து நிற்குது? தேசியன உரிமை அப்படின்னு நிற்குது. இதிலே படம் முழுக்க பாருங்கள். அப்படி வந்து அந்த தமிழ் தேசிய அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அமைதிப்படுத்துகிற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு. நாடு தமிழ்நாடு தானே, அப்போ தேசம் தமிழ் தேசம் தானே. இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டம் வருது? எதுக்கு இவ்வளோ பதட்டம் வருது? அப்போ குருதி சுமசா சொன்னது தான், நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்கள் அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டிங்கன்னு பொருள். அதுதான் அவர் சொல்லுது. நீங்கள் சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம், காடு, மலை, ஆறு, அருவின்னு பேசணுன்னே உங்களுக்கு வேறு அரசியலுக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னொன்னே நடுக்க வருது. நீ இந்த 1000-500 வேலை செய்யாது போல இருக்குன்னொன்னே நடுக்க வருது. சாராய கடையை வச்சு வண்டி ஓட்டணும், சாராய கடையை மூடுறான்னு சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னொன்னே உங்களுக்கு பயம் வருது. அதுதான் அது. அதை ஏற்கலை நான். அது சும்மா அதெல்லாம் எதையோ சொல்லுது. இல்லை மாற்றினதுனால தான் நான் எங்கள் தலைவர் வழியிலிருந்து, எங்கள் தாத்தா வழியிலேருந்து, எங்கள் அண்ணன் தமிழரசன் வழியிலிருந்து இங்கே வந்தது. இந்த உட்கார்ந்துருக்காருல்ல, இவருடைய அப்பா தான் அது வாத்தியார். இவரும் இவரோட 13 வருஷம் சிறையில் இருந்தவர். இவருடைய மனைவி எங்கள் தாத்தாவோட மருமகள். இவர் சிறையில் இருக்கும்போது பொண்ணு கொடுக்கல யாரும். அவங்க சின்ன வயசு பெண்ணு. சரி மாமாவை யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கிறேன்னுங்கிற சொன்ன மகள் இது தான். நீங்கள் கவனிங்க, எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி. அப்போ அது ஒரு சிவப்பு துண்டை போட்டு இப்படி உட்கார்ந்துருந்தார். அப்போ நான் சின்ன ஆள், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்போ அவர் என்னை இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன்னு கூப்பிட்டீங்க, வா இன்னொரு சோழனா பையிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகம் தான், இதை வச்சுக்க, இதுதான் உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்குன்னாரு. அதை படிக்கும்போது கடைசி பக்கத்தில் எழுதிப்பார், மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாதுன்னு. தாத்தா சொன்னதை பேரன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் தலைவன் அந்த நிலத்தில் ஆயுதத்தை வச்சு அடக்கி ஒடுக்கும்போது உங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் தான் நாங்கள் பேச முடியும்னாரில் அது அவர் சொன்னதான். அப்போ சிங்களனுக்கு அவனுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேச வேண்டியது இருக்குன்ட்டு அதை தான் மாசேத்துவங்க என்ன சொல்கிறாரு, மாவை சொல்கிறாருல்ல, நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு செய்கிறான். கருவியா கருத்தியல் புரட்சியா? அது இப்போ எங்கள் முன்னோர்கள் காட்டின வழியில் அவங்க நாங்கள் இப்போ மக்கள் அரசியலுக்கு வரும்போது கருத்தியல் புரட்சி. என் தம்பி கூட கேட்டான், ரொம்ப டாக்கி, அதாவது உரையாடலாக பேச வேண்டியது இருக்கண்ணேன்னு சொன்னான். கருத்தியல் புரட்சி தான் உங்களுக்கு வழின்னு வரும்போது பேசத்தானே ஆகணும் மக்கள்கிட்ட. ஆயுதம் ஏந்தி நிற்கிறவன் பேச வேண்டியதில்லை. அரசியல் இப்போ வரும்போது, மக்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான். மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும். மக்கள் மனத்தில் எப்படி வரும்? நல்ல கருத்து. ஆமாம் அவன் சொல்கிறது இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே படம் பார்த்தோம், தம்பி படத்தை பார்த்தோன்னே
என்ன செய்ய சொல்கிற? இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு கைதட்டினா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, ஆனால் ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. என்னப்பா செய்ய சொல்கிற? இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தானே சொல்ல வேண்டியது இருக்குது. இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறது அது என்ன வன்முறையா? அது சிகிச்சை. அது மாதிரி தான் இதுன்னு சொல்கிறது இருக்குல்ல. அப்போ அதை சொல்லித்தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் பாதையை சரியாக தேர்ந்து செஞ்சுருக்கோம். இதில் ஒரு சமரசம் இல்லை. நீ இன்னொரு 10 தேர்தல் கூட என்னை தோக்கடியேன், நான் செத்தே போயிடறேன்னு வச்சுக்கிறேன். இப்போ என் முன்னோர்கள்லாம் இல்லை, ஆனால் நான் வருவேன்னு யாராவது நினச்சிங்க? நீங்கள் நினச்சாங்களா? நானே நினைக்கல. நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், எங்கே நிற்கிற யாராவது ஒருத்தர் வரலாம். அதை தான் இந்த படம் சொல்லுது. தத்துவத்தை நம்பு, தனி மனிதனை தலைமை ஏற்காத, ஆக சிறந்த தத்துவத்தை தலைமையேற்று நில்லு. தனி மனிதன் மாறலாம், தத்துவம் மாறாதுங்குது. அது நானே கொஞ்சம் காலதாமதம். எனக்கு வந்து இந்த வெளியீட்டு நேரத்தில் இது என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியும். கடைசி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் படமே கொடுத்தான். அந்த இவங்களுக்கு பொருள் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் அப்படி ஆள். அப்புறம் நான் எப்படி படத்தை பார்க்குறது? நான் பல வேலையில் திட்டமிட்டு போயிட்டேன். நேற்று பார்க்க வேண்டியது நேற்று வேலையாயிடுச்சு. இப்போ இதுக்குன்னே அவசரமாக வந்து பார்க்குறேன்னா நாளாயிடுச்சுன்னு. பார்க்கலாம், பார்த்து எல்லோரும் சொல்லலாம். அது பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பாராட்டுவாங்க, பாராட்டுவாங்க. ஐயா படமானே உட்கார், இங்கிட்ட உட்கார். அவன் எங்கே நடிக்கிறான்? அவன் தான் வாழ்கிறானே. சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் கண்ணு, என்னுடைய தம்பியோடைய மகன். அதில் அசூரனில் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நடிப்பில் ஒரு மிருகம் பிசாசுன்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கிற ஆள் என் தம்பி தனுஷ். அவருக்கு ஈடு கொடுத்து கூடவே படம் முழுக்க நடித்து வந்திருப்பான். அதுலேயே முதல் படத்துலேயே. இந்த படத்தில் முதல் அந்த 15 நிமிஷம் வந்து அவன்தான் ஹீரோவாக இருக்கான். கற்பனை வந்து அந்த அதில் வந்து கீழே வித்தாட்டி போட்டு அவன் அந்த நெஞ்சில் வச்சுட்டு, இது எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் தாத்தேன் அப்போ அந்த காலத்துலேருந்து வந்த கோவம்டா, எங்களுக்கு தாண்டா அந்த வீரம் வரும், உங்களுக்கு வராதரான்னு சொல்லி அடிப்பான்ல. அந்த இடத்துலலாம் மெய் சிலுத்துட்டேன். ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க, கென் வந்து அசத்திட்டா, பிரமாமா நடிச்சிட்டான் அப்படின்ட்டு. அது தம்பியும் சொன்னான், வெற்றி அவனை பாருங்கள் அப்படின்னு, ஆள் எப்படி சண்டை செஞ்சுருக்கான் அப்படின்னு. சிறப்பாக நடிச்சிருந்தான். அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. நல்லா நடிச்சிருந்தான். அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் படத்தை பார்த்து நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்தணும். தமிழ் வெறும் நடிகன் மட்டும் இல்லை, சிறந்த படைப்பாளி. தானாக்காரன் பார்த்துருப்பீங்க, ஆக சிறந்த படத்தை எடுக்கக்கூடிய படைப்பாளி தான். இல்லை வெள்ளைக்காரன் தான் சிறந்த படம் எடுப்பாங்கிறது இல்லை, கருப்பைங்க நாங்களும் எடுப்போங்கிறதுக்கு நிறைய படைப்புகள் எங்ககிட்ட இருக்குது. என்னடாமே நன்றி, வாழ்த்துக்கள்.